நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். கர்த்தருடைய நாள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாளில் எல்லாம் கர்த்தருடைய படைச்ச கர்த்தர் படைத்த எல்லா 7 நாளும் அவருடைய நாள் தான். எங்களை மனமகிழ்ச்சியாய் ஒவ்வொரு நாளும் இருக்கும்படிதான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எங்களுக்கு சமாதானத்தை தர, சந்தோஷத்தை தர தெய்வம் எங்களை தேடி வந்தார். அதை தந்து விட்டார். நாங்கள் அதில் நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கு. நாங்கள் சிரிக்கைக்கான ஒரு சிரிப்புன்றது எத்தனை பேர் எங்கேயோ இடங்கள் எல்லாம் சிரிப்புக்காக போய் கோஸ் அப்படி இப்படின்னு சொல்லி இருந்து இருந்த போய் மக்கள் மத்தியில் சிரித்து விட்டு வந்து பிறகு பழையபடி என்ன நிலைமை மோசமாக அப்படியான இதுகள் இருக்கிறது உலகத்தில் என்ன லாஃபிங் அல்லது கோர்சஸ் அப்படின்னு சொல்லி. ஆனால் எங்களை ஆண்டவர் மனமகிழ்ச்சியாக இருக்கும்படி ஏசு 57 நாள் ஒரு கர்த்தருடைய ஓய்வு நாள், மனமகிழ்ச்சியின் நாள். என்ன சொன்னால் மிச்சம் 6 நாள் நாங்கள் எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் நாங்கள் மிச்சம் 6 நாளும் ஆண்டவர் சொல்ற அவருடைய பிரமாணத்தின்படி 6 நாள் வேலை செய்து அப்படியா ஒழித்திருக்கும் பொழுது நாங்கள் இந்த சமானத்தை சந்தோஷத்தை மகிழ்ச்சியை காத்துக்கொள்ளணும். ஆனால் அந்த 7வது நாளில் என்ன செய்யறோம்? நாங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வர சொல்றோம். அது அவருடைய நித்திய கட்டளை. ஆமென். கர்த்தருடைய சமூகம், சபை. ஆமென். ஹல்லேலூயா. சபை, அது சபை அவருடைய தேவராட்சியம், அவருடைய அது அவராகவே இருக்கிறார். கிறிஸ்துவின் சரீரமே, எங்கள் அப்பாவின் சரீரமே, எங்கள் குமாரனின் சரீரமே. ஆமென். குமாரனுக்குரிய சரீரம், குமாரன் தான் அப்பா. ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் ஆவியானவராகவும் இருக்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவராகவும் தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார். இதெல்லாம் கஷ்டமான இல்லை. அவர் எங்களை உண்டாக்கினார், எங்களை ரட்சித்தார். இப்பொழுது ரட்சிப்புக்குள்ளே 2 பக்கமாக வராத மக்களை ரட்சிப்புக்குள்ளே திணிச்சு வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இவன் 16, 8, 9, 10, 11 படியாக வந்த பிள்ளைகளை அருட்கொடைகளை தந்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். தேவையான எல்லா காரியங்களும் இருந்ததாமே ஒரே தெய்வம் ஆண்டவராக நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த பரிமாணத்துக்குள்ளே நாங்கள் எங்களுக்கு கொடுத்து நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக வாழணும். முதல் நான் என்னுடைய எல்லாருக்கும் எங்கள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து அவங்கள் ஆண்டவராக எங்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன். அன்போடு அழைத்த எங்களுடைய மதிப்புக்குரிய கணத்துக்குரிய பாஸ்டர் பீட்டர் ரவீந்திரன் அவர்கள், பாஸ்டர் அம்மா, அம்மா பிள்ளைகள், ஏனோ யோசுவா ருபேக்கா சாரா அவர் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் சபையினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் குடும்பங்களுடைய சிங்கம் சுவிசேஷ சபை பேர்கன் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மனமகிழ்ச்சியாக பாஸ்டர் என்னை அன்புடன் வேண்டிக் கொண்டபடி நான் என்னுடைய சிறு சாட்சியை சொல்லி நான் அங்கே தொடர்ந்து போகிறேன். பிள்ளைகள் சில பேருக்கு என்னுடைய சாட்சியை நீங்கள் தெரிஞ்சிருக்கும். தெரியாத பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவருடைய மாமிக்காகவும் என்னுடைய சாட்சியை சொல்லி செல்வேன். தொடர்ந்து செல்வோம். 80ஆம் ஆண்டு நோர்வேக்கு ஆண்டவரை கொண்டு வந்தார். அப்போது நான் ரட்சிக்கப்படவில்லை. என்னுடைய பூமிக்குரிய தகப்பனார் ஒரு இந்து மார்க்கத்தை சேர்ந்தவர். என்னுடைய பூமிக்குரிய தாயார் கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்தவர். நான் கூடுதலாக கத்தோலிக்கத்தில் வளர்க்கப்பட்டோம். இந்து எல்லாம் தான் முஸ்லீம் நாடுகளோடு நாங்கள் படித்திருக்கிறோம். இங்கிலீஷ் நாங்கள் பல மார்க்கங்கள் மத மக்களோடு நாங்கள் அப்படி இருந்தோடு நான் பார்வையும் பொருளாத பார்வையாக இருந்தேன். நோர்வேக்கு வந்து நான் படித்து குடும்பத்தினுடைய விருப்பம் டாக்டராக படித்து சொல்லி போயிருந்த அந்த விருப்பத்தையும் ஆண்டவர் ஏற்படுத்தினார். நான் படித்து கொண்ட பொழுது போய் நான் சிறு வயதில் விரும்புகிறதில்ல என்னுடைய மனைவியார் திருமணம் முடிக்கவும் ஆண்டவர் தெரிவு செய்தார். அருமையான மனைவி. 3 பிள்ளைகளை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை தந்திருக்கிறார். ஆனால் நான் பொல்லாத பாவியா எல்லாரையும் மாற்றி அப்போ மிகவும் பாவ வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். மிகவும் பாவன வாழ்க்கையில் வாழ்ந்திருந்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய இதற்கு சமானம் இல்லை. அப்பொழுது ஆண்டவர் என்னை சந்தித்தார். என்னுடைய சகோதரன் அங்கே வந்து எனக்கு 103 பாஸ்டர் போல் தவறாக இருக்கிறார். அவர் குடும்பத்தின் ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ பேர்
தேடி வந்து என்றால் அவர்களாம் சீனியர்ஸ். என்னுடைய அண்ணா பாஸ்டர் போல் தவராஜ் அவர்கள், பாஸ்டர் பீட்டர் ரவீந்திரம், மற்றது சீலண்ணா, மற்றது இப்பொழுது கத்தருக்கு நித்திரடைந்த விக்டர் அண்ணா, இந்த வேதனை, இப்படியாக பல பிள்ளைகள் வந்து எங்களுக்கு குபேந்திரம் எல்லாரும் வந்து அப்பொழுது சொல்லியிருக்கிறார். சொல்லியிருந்த பொழுது ஆனால் ஆண்டவர் எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் வேண்டிய வைத்திருக்கிறார். அவருடைய நேரமெல்லாம் அவருடைய கையில். ஆமென். அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டேன். அவர்களுக்கு என்னுடைய எல்லா சகோதரர்களுடைய அனுப்பி ஆண்டவர் சந்தித்து என்னை மனம் திரும்ப வைத்து நான் ஞானஸ்தானத்தை பெற்று இருந்தபொழுது எனக்கு திடீரென்று ஞானஸ்தானம் இதான் மிகவும் ஆச்சரியம். தேவன் எவ்வளவு நல்லவர் என்று பாருங்கள். நாங்கள் உலகத்துடைய சத்துவை எப்படி நாங்கள் பீட் பண்ணணும், எப்படி நாங்கள் மக்களை உலகத்துக்கு ஆதாயப்படுத்தணும். நான் ரட்சிப்புக்குள்ள வந்த அப்புறம் தான் எனக்கு சுயநம் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ எல்லாரும் மாறி நினைப்பாங்க இல்லையா, இதுக்குள்ள போறோம்னு ரட்சிக்கப்பட்டன்னு சொல்றான். நான் இயேசுமான பிள்ளையா, இயேசுமான பிள்ளையா போனோடனே என்ன நடந்தது? அப்போ எல்லாரும் மாறி நினைப்பாங்க. அப்படி இந்த காலத்துல ஆண்டவர் எனக்கு இருந்த வியாதி வந்து தலையில டியூமர், ஆபரேஷன் வந்து செய்த அடையாளம் வருது. இந்த உடல் தலையில பாருங்க, இதெல்லாம் இந்த டியூமர் கட்டி இப்படி சின்ன கோழி முட்டை மாதிரி இதில் மற்றது அதை செஞ்சு சின்ன பெருசு இப்படி இந்த அளவில் பெரிய பலூன் அளவில் சின்ன அளவில் நிறைய சிஸ்ட், அதை மெனிங்கியோமான சொல்றது பிரெயினில் டிஷ்யூ இதில் கவலைந்து வளர்ந்து அந்த இடத்தை அப்படி எகனியாக செய்து அப்படி என்ன முதிரிங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பயப்படுவீங்களா? அவ்வளவு உடம்பு அப்படியே எடுத்து சாப்பாடு உடம்புல எல்லாம் அப்படியே உடம்பு ஊதி இப்படியே தாடி அப்படியே கண்ணெல்லாம் வெளியில வந்து என்னடா அந்த ப்ரெஷர் இன்ட்ராக்ரைனியல் அந்த ப்ரெஷர் கூடி என்னன்னு சொன்னால் எல்லாம் ப்ளாக் பண்ணி எல்லா விதமான யூரின் கண்ட்ரோல் இல்லை, டாய்லெட் கண்ட்ரோல் இல்லை, மிகவும் இப்படியான நிலைமையில ஆண்டவர் தன்னுடைய மகிமைக்காக கொண்டு சென்றார். லாசரு அங்கே வியாதியாக இருந்த பொழுது ஆண்டவர் வந்து அதை கேள்விப்பட்டும் அவர் தன்னுடைய மகிமைக்காக 4 நாள் காத்திருந்து வந்து தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஆமென். அதே மாதிரியாக ஆண்டவர் முன்குறித்த காரியங்களாக இதெல்லாம் நடந்து இந்த டியூமர் அடியன் தூங்கிய தாயாருடைய கற்பத்திலேயே நான் ஆண்டவர் என்னை உருவாக்கின பொழுது அங்கிருந்து வளரக்கூடிய டியூமர் என்னடா இப்போ நிறைய காலம் நிறைய வருஷங்கள் எடுத்து பிரெயின் டிஷ்யூக்கு சின்ன சவ்விலிருந்து கனகாலம் வளர்ந்து கொண்டு 40 வயது வரைக்கும் 70-80 வயதுக்குரிய மக்களை தான் அப்படியே முடிச்சு விட்டு இப்படி யாரும் கவலையோட நேரத்தில் ட்ரீட் பண்ணுறா அப்படியாதான் எனக்கு நடந்தது. அவர் டாக்டர்ஸ் போனபொழுது அவர் கவலை அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி எத்தனை நூறுலகிஸ்ட் எல்லாம் வந்து கைவிட்டு கடைசியாக நான் சாகுமென்று சொல்லி என்னை கைவிட்டு விட்டார் டாக்டர்ஸ். ஊர்ல எல்லாருமே என்ன சாகுமெண்டே யார் என்னுடைய அன்பன் மனைவி மிகவும் கண்ணீரோடு இருந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் மக்களுக்கு உதவியும் எல்லா உதவியும் கேட்கிறார். ஆண்டவர் இந்த மரண நாளில் அதை வெளிப்படுத்தி டியூமர் எனக்கு மீந்த சுகத்தை தந்தார். பாஸ்டர் பீட்டர் ரவீந்திரன் அவர்கள் எப்பொழுதும் வந்து எங்களுக்கு ஜெபித்து உபவாசம் பண்ணி நான் சுயமாக இருந்த நேரத்தில் வந்து பார்த்து விட்டு மிகப்பட்டு கண்ணீர் விட்டு வந்து உபவாசம் பண்ணி எல்லாம் ஜெபித்து அப்படியாக பாஸ்டர் குடும்பம் அப்படியாக உதவி அவருடைய அதாவது சாக்ரிஃபைஸ் தியாகம் அன்பு எல்லாம் இருந்தபடியினால் நட்பு ஸ்நேகம் எல்லாம் இருந்து என்னுடைய அன்பும் ஆண்டவர் அப்படியாக கிரியை செய்தார். அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். அப்படியா சோப்படுத்திய பிறகு கண் ஆப்ரேஷன் பிறகு கண் கூட ஆயிடுச்சு. பிறகு வந்து இந்த எபிபரைசிஸ் இடது பக்கம் அப்படியே பாரிசுவாதம் முடிஞ்சிச்சு. பெரிய கல் 6 கிழமையில் 1.5 மாசத்துல ஹாஸ்பிட்டலில் 6 மாதம் 6 கிழமை இருந்தேன். இப்போ அதாவது பெரிய இந்தளவு பெரிய ஒரு பித்தக்கல் எல்லாம் ஆண்டவர் நிமோனியா எல்லாம் 6 கிழமைக்கு தொடர்ச்சியாக வந்தவங்க ஆண்டவர்கிட்ட எல்லாம் அப்பா சொந்தார் வந்து ஹாஸ்பிட்டல் கொரிடோர்லேயே அப்படியே அந்த பிரேக்கர் ஸ்டூடெண்ட் இருக்குது அப்படியே வீட்டில் அப்படியே தெரிஞ்சு அப்பா சொந்தார் இழுத்து ஆண்டவர் இன்றைக்கு முழுவதும் உங்களுக்கு முன்னாலே சூழ்நிலை ஆண்டவருடைய சூழ்நிலையாக நிறுத்தி இருக்கிறார். டாக்டரில் திரும்ப போய் டாக்டர் அபியசி விடாமல் லண்டனில் போய் 1 year மாஸ்டர் டிகிரி டிப்ளமா எல்லாம் முடிக்க செய்தார். எல்லாம் முடிக்க செய்து திரும்பி வந்தால் வேலையில் ஆண்டவர் ஜாயின் பண்ண விடாது.
எல்லாம் வந்து வேலை செய்ய நாங்கள் சும்மா இருக்கிறது இல்லையா, கவர்மெண்ட் அனுமதி சொன்னாங்க. ஆனால் அப்படின்னு அங்கே அவங்களே ஒத்துக்கொண்டாங்க. இது மனுஷ காரியங்களே ஏதோ ஒன்று தடுத்து மாட்டேங்குது. நான் சொன்னேன் ஆண்டவர் ஜெபத்திலேருந்து ஒரு சொன்னேன், நான் உனக்கு அந்த ஏகோன் விசுவாச பிடிச்சிருந்த உனக்கு ஆண்டவர் வந்து சொன்னார். ஆண்டவர் நினைந்து கொள்ள நம்மளது சுவாக்கின பொழுது ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் உனக்கு இறங்கிச்சதே நீ போய் இன்னொரு ஆள் என்று சொல்லி என்னுடைய ஆண்டவர் பேசினார். உலகத்தில் எத்தனையோ டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, அங்கே இங்கே டாக்டர்ஸ் என்னுடைய எல்லாமே பார்க்கணும். எனக்காக யார் இருக்கிறாங்க, நீ எனக்காக போய் ராஜாக்களுக்காக மந்திரிகளுக்கு எல்லாருக்கும் கிங்ஸ் எல்லாருக்கும் நீ இந்த போய் பிரசிடன்ட் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருக்கும் சொல்லி நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் அதில் நான் சொன்னேன். ஆஃபீஸ் கொடுத்துல அவங்க பூர்ணமாகிட்டு நான் பென்ஷனுக்கு அப்ளை பண்ணி ஏர்லி பென்ஷனுக்கு தீர்வு பென்ஷனுக்கு எனக்கு அதை ஏற்றுக்கொண்டார். அதுவும் கிட்னஸ் வைக்கும். அப்படியாக ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவருக்கு பிறகு சுவிசேஷ ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைத்த சுவிசேஷ ஊழியமாக ஆண்டவர் வந்து இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எல்லாம் இயேசுவுக்கே மகிமை. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. ஆமென். அவருடைய அன்பின் பக்கமெல்லாம் மக்களினூடாக என்ன மக்களை கொண்டு வச்சும் நேரடியாகவும் ஆண்டவர் செயல்படத்தக்கதாக. ஆமென். அவ்வளவு கிருபை உள்ள தகவல். ஆமென். இதான் நம்முடைய சாட்சியை நான் நம்முடைய சுருக்கமாக பயந்து கொள்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இயேசுவுக்கே மகிமை. அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது அதான் பாஸ்டர் அன்றைக்கு சொன்ன பாஸ்டர் சொன்ன அந்த ரட்சிப்பு அங்கு இல்லையென்று சொல்லி இருந்தார். அவருடைய கிருபையால் என்னாலும் ஆனது ஒன்றும் இல்லை, எல்லாம் அப்பா இருக்கிறார். ஆனால் இருந்தார் என் உயிர் போயிருக்கு என்றால் எத்தனையோ பேர் எங்களுக்கு டாக்டர்ஸ் எடுத்தீங்கன்னா எத்தனையோ மக்கள் இறந்திருக்கிறார். எத்தனையோ மக்கள் இந்த வருத்தத்தால் இறந்திருக்கிறார். என்னுடைய உறவுகளை கூட இறந்திருக்கிறார். ஆண்டவர் அதிசயமாக மாற்றி கேன்சர் ஆக வேண்டிய கேன்சர் இல்லாமல் மிகவும் அது பெரிய சாட்சி. அது சொல்றால் எத்தனையோ மனத்தியாக இருந்தோம். ஆனால் ஒரு சுருக்கமாக பயன்படுங்கள். அப்படியாக மிகவும் எங்களுடைய அப்பா அவர் ஆல்மைட்டி ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் மாத்திரம் இல்லை, அவருடைய அன்பு கிருபை இரக்கம் காரியம் கிருபை மிகவும் பெரியது. ஆமென். மாறாது தன்னுடைய பிள்ளைகள் அவருடைய சொந்த பிள்ளைகள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து நாங்கள் இந்த செய்திக்கு நாங்கள் போவோம். இன்றைய செய்தி வந்து நாங்கள் இயேசுவுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு தேவ ராஜ்யத்துக்கு கடவுளுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்கள். ஆமென். நாங்கள் யார்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு இயேசுவுக்கு கடவுளுடைய ராஜ்யத்துக்கு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆமென். அதான் எல்லாரும் நாங்கள் ஒரு விஷயம் இந்த வசனத்துக்கு அந்த செய்திக்காக நாங்கள் ஜெபித்து நாங்கள் தொடர்ந்து நாங்கள் செல்வோம். ஆண்டவராகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் யோவான் 14:26 வழியாக தெய்வமே நீங்கள் வருகின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவராக உங்களுடைய வல்ல கிரியை தெய்வமே இயேசுவா எங்கள் ரட்சகரே எங்கள் பரலோகத்தானவர் உங்களுடைய வல்ல கிரியை வந்து நீங்கள் முழு சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்துவீங்க. வரப்போகிற காரியங்களை நீங்கள் அறிவிப்பீங்க. தெய்வமே நீங்களே ஆண்டவரே அடியே நல்ல கலாத்தியர் 2:20 படியாக அவர் சொல்கிறபடி நான் கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து நினைப்பது இவன் நாளில் அவரே எனக்கு குமாரனை எனக்கு கிடைத்திருக்கிறார்கள். ஆண்டவரை நீர் பேசி பிள்ளைகள் முடியவர்கள் ஆண்டவர் தெய்வமே அவர்களுடைய செய்தியை நீங்கள் கொடுங்கப்பா. அவர்களை ஆற்றுக்கப்பா, தேற்றுக்கப்பா, கட்டியிருக்கப்பா, வழிகாட்டு பாவிங்களப்பா. நன்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேசப்பா. வானத்தில் பூமிக்கு சார்ந்த அறியக்கூடிய கத்தராகி நான் சொல்லி நான் இயேசு கிறிஸ்து கிடைச்சது உம்முடைய கரங்களில் ஆண்டவரே ஆட்டுக்குட்டிகளை ஆண்டவரை ஆண்டவரை குத்தப்பா அவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை அடியனை ஆண்டவரே இந்த ஆட்டை கொடுத்து இந்த ஜெபத்தின் குணமாக ஜெபமளிக்கிறேன். கொண்டு நடத்துங்கப்பா, செய்யுங்கப்பா, நீங்களே பேசுங்கப்பா. ஆமாம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நாங்கள் முதலாவதாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். நாங்கள் சபை என்று சொல்கின்ற பொழுது ஒரு பிள்ளைகள் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாங்கள் முந்தைய சபை உலகத்தில் கேள்விப்பட்டிருக்கோம். நாங்கள் சபை தேவ சபை வந்து ஆண்டவருடைய தேவ பிள்ளைகள் தேவனுக்குள்ளே இணைந்த அந்த இணைப்பை தான், அந்த அமைப்பை தான், அந்த யூனிட்டியை தான், ஃபெலோஷிப்பை தான் நாங்கள் வந்து சபையை சொல்லுவோம். அந்த சபை கிறிஸ்துவனுடைய ஆண்டவருடைய சரீரமாக இருக்கிறது. ஆமென். நாங்கள் இப்பொழுது நல்ல சத்தமாக பிள்ளைகள் வாசிக்க வேண்டும். நல்ல கருத்தோடு நல்ல சத்தமாக வாசிக்க பிள்ளைகள் 1 கொரிந்தியர் 12:27 வாசிங்க.
முதலாவது கொரிந்தியர் அப்போஸ்தலர் பவுல் கொரிந்தியர்களுக்கு முதலாவது நிருபம் 12ஆம் அதிகாரம் 27வது வசனம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவமாயிருக்கிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களே வாசிக்கிறதற்கு நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவமாயிருக்கிறீர்கள். தனித்தனியே அவயவங்களாக இருக்கிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை வழிநடத்தி சொல்றாங்க. ஆண்டவர் சொன்னார், காதுடன் கேட்கிறவன். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுடைய சொல்லுங்க அப்பா சொல்லிட்ட பொழுது நம்ம நடுக்கத்தோடு ஏசாயா 61ஆம் அதிகாரத்துல 2:10 நினைக்கிறேன். என்னுடைய வார்த்தைக்கு ஆவியின் என்னோடு உண்டு, என்னுடைய வார்த்தைக்கு நடுங்குறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் அவரை பெற்ற பிள்ளையர். அவர் எப்படி இருக்கிறார், தெய்வம் எப்படி இருக்கிறார், எப்படிப்பட்டவர் எங்களுக்கு தெரியும். அவர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை கண்ணீரை துடைக்கிறவர், எங்களை கவலைகளை நீக்கிறவர், சமாதானத்தின் தேவன். ஆமென். எங்களை அவருடைய ஊழியத்தை, ராஜ்யத்தை இருந்த ராஜ்யத்தின் பணியை செய்யும்படியாக ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறாங்க. எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நாங்கள் ஏன் கலங்குகிறோம்? ஏன் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். தேவராஜ்யத்துக்கு உட்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவராஜ்யத்தின் பணியை செய்ய தெய்வம் எங்களை அழைத்திருக்கிறார். உலகத்திலிருந்து பிரித்து எக்லேசியா. ஆமென். உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர். பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய ராஜ்யம் கிறிஸ்துவின் சரீரம் எப்படிப்பட்டது சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போ பார்க்க போறோம். அந்த தன்மை என்ன, நாங்கள் எப்படியாக இருக்க வேண்டும் சொல்லி. சரி, தொடர்ந்து அதுல வாசிங்கோ அடுத்தது வாசிங்கோ கொலோசியர் 1:18. அப்போஸ்தலர் பவுல் கொலோசியர் பட்டணத்துக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. அல்லேலூயா. எல்லாரும் விருதியத்தை ஆண்டவருடைய அப்படியே கொடுக்க. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி. ஆமென், ஆமென், நன்றி. அவரே வாசிக்கும் முதலாவது திருப்பி. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். ஆமென். ஆர் ஹெட், ஆர் தலை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எங்க தேவன் ஆல்மைட்டி காட் எங்களை உண்டாக்கின பரமபிதா. ஆமென், ஹல்லேலூயா. அவரே எங்களுக்கு தலையாக, சபைக்கு தலையாக இருக்கிறார். ரைட். நாங்கள் தொடர்ந்து கிறிஸ்துவின் அதே இதைத்தான் நாங்கள் வந்து எபேசியர் 5:23 எடுத்து வாசிங்க. இல்லை நோட் பண்ணி கொள்ளுங்க. இதெல்லாம் இதயத்தில் நீங்கள் மதித்து வைக்க வேண்டியது. இதயத்தில் விதத்தை ரோமையில நாங்கள் பார்க்கிறோம். வார்த்தையை இதயத்திலே காத்து வைத்திருக்க வேண்டும். ஆமென். ஜீவ தண்ணீர். This is living water. சரி, வாசிங்க. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. வாசிங்க என்னங்க? கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். நீங்க வீட்டை போய் பிறகு இந்த 5ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிங்க. 4-5ஆம் அதிகாரத்துல நீங்க எடுத்து வாசிக்கல எங்களுடைய குடும்பம், கணவன் மனைவி, குடும்ப பிள்ளைகளுடைய காரியம் எப்படி, ஒரு புருஷன் மனைவி சபையில கிறிஸ்து எப்படி இருக்கிறார் என்ற காரியங்களை நாங்க பார்க்கலாம். சரி, அடுத்தது 1 கொரிந்தியர் 3:16 எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:16 தெரிஞ்ச வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்க. என்னங்க, அவர் வந்து தன்னை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறார். நோட்டா என் நாமத்தை நிமித்தம் இடர்கள் அடையாதிருக்கிறவரும் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்றார். ஆமென். எந்தவித சந்தேகமும் தேவனை பற்றி இருக்கக்கூடாது. அவர் விசுவாசத்தில் சொல்ற கட்டுகள விசுவாசம் உங்களுக்கு இருந்தா போதும். ஆமென், அல்லேலூயா. அவரை குறித்து எல்லாவற்றையும் செய்து முடித்துக்க எங்களை அழைத்திருக்கிறார். இனிமேல் எங்களுடைய விசுவாசத்துல எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை. அல்லேலூயா. நாங்கள் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். அவருடைய ஆலயமாக அவர் இவ்வளவு அண்ட சராசரங்களை படைத்து, பரலோகத்தை படைத்து, பரலோக சிங்காசனம் இருந்து அவருக்கு அங்கே பரலோகத்தை தனக்கு படைத்தார், பூமியை எங்களுக்கு படைத்தார் இல்லையா? ஆளும்படியா இந்த பூமியை பாவத்தாலே ஆதாரம் வளர்ந்தபடியா நாங்கள் இழந்தோம். ஆனா திரும்ப எங்களை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக தெய்வம் வந்து திரும்ப
பெற்றுக்கொண்டா என்று டிக்ளேர் பண்ணுவோமா, அதை பெற்றுக்கொண்டா எங்களை கொண்டுதான் பெற செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. நீங்க இஸ்ரவேலை வழி நடத்தி வரையக்கல கானான் பட்டணத்துக்கு போயிருக்கிறதுக்கு அவளை ஒவ்வொரு யுத்த நிலையிலையும் நாங்க பார்க்க எங்களை என்ன ஆவிக்குரிய யுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆவிக்குரிய யுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். மீதி யுத்தம் அது அவருடைய யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். உலகத்துல எந்த மற்ற எந்த ஆயுதத்தால் நடக்கிற யுத்தத்தை கூட கர்த்தர் தான் அனுமதிக்கிறார். ஆமென். ஒன்றும் கர்த்தருக்கு தெரியாம தன்னுடைய தேவ பிள்ளைகள் எங்களுக்கு மிகவும் நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டது. எந்த சிந்தனை தயவாக கண்டுகொள்வதை நாடக்கூடியது அரசியல்ல உங்களுடைய எந்த நோக்கமும் போகக்கூடாது. வினா செய்திகளை வாசிச்சு நெற்றில் இழந்து போட்டு உங்கள் சிந்தனைகளை நீங்க பாலனிக்க கூடாது. செய்தியை நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களோட சிந்தனையை கருத்துக்கணும். அந்த சிந்தனையிலேயே இருக்கு. நடக்கிற காரியம் ஆண்டவர் சொல்லாதது நடக்க போதா? ஆண்டவர் சொன்ன எங்களுக்கு ஆண்டவர் சொன்னது இதுதான். ஆமென், அல்லேலூயா. இதுலதான் நாங்கள் கரிசனையா இருக்கோம். இதை கொண்டு எங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துற காரியங்கள் தான் நாங்கள் கரிசனையா இருக்கோம். நீங்கள் வீணாக செய்தியில கேட்டு வீணா நியூஸ்பேப்பர் வாட்சி வீணாக நெட்டுக்களை உங்க சிந்தனையை கெடுத்து அதே வந்து நீங்களும் கூடவே மற்றவர்கள் ஒரு துர்ச்செய்தி, அதாவது செத்த என்ன பரிமள தைரியத்தை இன்னும் மாற்றம் எல்லாத்தையும் கெடுத்து. ஆமென், அல்லேலூயா. அந்த காரியங்கள் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். ஆமென், அல்லேலூயா. தெய்வம் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதா இருக்கிறார். ஆமென். அந்த பக்கத்தை அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. நாங்கள் இந்த தேவாலயம் அவர் படைத்து எங்களுக்குள்ளதான் அவர் வந்து வாசம் பண்றார். ஆமென். எங்களுக்குள்ளதான் தெய்வம் வாசம் பண்றார். நாங்கள் அவரை கொண்டு செல்கிற ஆலயம் இன்னொரு பிரமாச்சம் பொழுது என்ன கழுத குட்டிகளை அவரை சுமந்து செல்கிறோம். ஆனா அவர் எங்களுக்கு உள்ள வந்து வாசம் பண்ணா எங்களுடைய காரியம் என்ன? நாங்கள் ஒரு மனம் திரும்புகின்ற பொழுது, மனம் திரும்பி ஞானசாரம் எடுக்கின்ற பொழுது அது மனம் திரும்ப அடக்க ஆராதனை அடக்கம் என்று சொல்லி சொன்னா அங்கெல்லாம் பழைய மனுஷன் முற்றிலுமாக அடக்கம் பண்ணிட்டான். ஒரு கை நின்று என்று சொல்லி சொன்னால் அடக்கம் பண்ணிக்க முற்றிலுமாக சரி. இதே நாங்கள் செஞ்சல நாங்கள் மனம் திரும்பி ஞானசாரம் எடுத்த பிள்ளைகள் நாங்கள் முற்றிலுமாக நடக்கிற காரியங்களுக்கு சில பேர் முற்றிலுமாக மனம் திரும்புறது இல்லை. மனம் திரும்பி முற்றிலுமாக எடுத்தாதான் பேதுருவை போல இருக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. யூதாஸ் காரியத்தை போல இருக்கக்கூடாது. ஆமென். பேதுரு மனதளித்தார், யூதாஸ் காட்டி கொடுத்தார், அப்படியும் இருக்கக்கூடாது. எங்களுக்கு அப்படியான உதாரணங்களும் வேதத்துல தரப்பட்டது. ஆனா நாங்கள் ஒரு யூதாஸ் காட்டியது போல பேதுரு மனதளிச்சது போல அல்லது வந்து ஏசா தன்னுடைய கூழுக்காக புத்திர பாக்கியத்தை அங்கே விற்றது போல நாங்கள் இருக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. எதிலேயும் நாங்கள் அவரைத்தான் நாங்கள் வெளிப்படுத்தணும். அவரை நாங்கள் கிறிஸ்துவனுடைய நிருபமாக இருக்கிறோம் என்று சொல்லப்படுது. வேத வாத்தியால ஜீவ தண்ணீரால் நிறைந்திருக்கோம், சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரங்களாக இருக்கோம். சரி, இப்ப நாங்கள் தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம். 2 தீமோத்தேயு 2:20 எடுங்க. அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயு எழுதின நிருபம் 2:20 எல்லாம் பாடம் வச்சிருக்கோம். ஈஸி பாடமாக காமே. அல்லேலூயா. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியும் பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. ஆமென். அவைகளில் என்னோட சொல்லி சொன்ன ஒரு பெரிய வீட்டுல இது அப்பாண்ட வீடு பெருசு இல்லையா? அப்பாண்ட வீட்டுக்கு டைமென்ஷன் கொடுக்கலாமா? நீங்க இதை நீங்க எப்படி பார்க்கணும்? நீங்க உங்களுடைய வேல்யூ என்ன? உங்களோட பருமதி என்ன? உங்களோட பருமதி வந்து ஆண்டவர் தண்ணியே அழிச்சண்டா இல்லாமல் செய்து எங்களை வாழ வைக்கணும்னு சொல்லி இருந்தா ஒவ்வொரு மனுஷனுடைய பருமதியை நீங்க நினைச்சு பாருங்க. கடவுள் தனக்கு மேலாக எங்களை என்ன உயர்த்தி இருக்கிறார். ஆனா நாங்க வீசுகிற போல அவருக்கு மேல எங்களை உயர்த்தக்கூடாது. ஆனா எங்களுடைய பருமதி என்ன தெரியுமா? அங்களை அழிவில நரகபாதாளம் போகக்கூடாது தன்னை சொன்ன முதல் நரகபாதாளம் போகக்கூடாதுன்னு ஆண்டவருடைய முழு அன்பு தன்னை புள்ள நரகபாதாளம் போகக்கூடாது. அக்னிக்கு போய் நித்தியத்துக்கு எரியக்கூடாது. 2வது வந்து அன்பு தன்னுடைய சொந்த பிள்ளை அவர் உறவாட வேண்டும். தன்னை போல காத்து தன்னை போல வாழ வேண்டும். இதான் ஒரு தகப்பன் தான் நினைக்கிறது இல்லையா? அவர்களுக்கு அப்பாவும் அம்மாவும் இருக்கிறார். ஏசப்பா. ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா. அதுல சந்தேகமா இல்லை. ஆதாம் படைச்சு ஆதாம் படைக்க ஏவாள் ஆதாம் இல்லை. ஆமென். அங்க ஆதாம் ஏவாள் படைக்க கூடமே ஏவாளை பணத்தை உள்ளுக்க வைத்தாச்சு. ஏவாள் படைக்க முன்ன அங்கதான் ஆதாம் தான்
மிஸ்டர் ஆதாம் மிஸ்ஸஸ் ஆதாம் ஒன்று தான். நாம அங்கே அந்த பெண்ணண்ட அந்த ஸ்தானத்தை அவர் வந்து தாயண்ட ஸ்தானத்தை பிரித்து மனுஷனுக்கு எவ்வளவு உண்டாக்குறார். ஆமே. அப்போ அதான் மிஸ்டர் ஆதாம் மிஸ்ஸஸ் ஆதாம்னு சொல்லுவாங்க. கணவன் மனைவியாக இருக்க மிஸ்டர் தேவநாதன் மிஸ்ஸஸ் தேவநாதன். நாமே அவர் என்னுடைய அவருக்கு கரோலின் அல்ல ரஜி என்றால் மிஸ்டர் ரஜி மிஸ்டர் என்ன அப்படி என்று சொல்றது என்ன மிஸ்டர் கரோலின். நாமே அங்கே இருந்தாங்க. அதனுடைய அப்பா முதலாவது ஆதாம் பாவா ஆதாமா பொண்ணபடியால் இரண்டாவது ஆதாமாக அவர் வந்தார் பரமபிதா. ஆமே. அல்லேலூயா. அவருடைய சிருஷ்டிப்பு அவருடைய கிரியைகள் எல்லாமே எங்களுக்காக. வண்டர்ஃபுல், வாட் எ வண்டர்ஃபுல். நீங்கள் எல்லாத்தையும் நீச்சு பார்த்துக்கலாம். திருத்துவமே அவர் தேவன் அவருடைய படைப்பு ரட்சிப்பு வளையத்து எல்லா நிலையும் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வண்டர்ஃபுல். ஆமென். அல்லேலூயா. சரி, தொடர்ந்து வாசிங்க. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்துக்கும் சில கனவீனத்துக்கும் அது சில கனத்துக்கும் கனவீனத்துக்கும் ஆண்டவருடைய ராஜ்யத்துல சபையில வந்து எல்லாம் கனமான பாத்திரங்கள். ஆமே. பாரபட்சமே எல்லாம் ஒரே விதமான பாத்திரங்கள். ஆமே. எபேசியர்னாலும் ஐக்கியம் நினைக்கிறேன். நாங்கள் போக வேண்டாம். ஆனால் இது என்னன்னு சொன்னால் 5 வகையான பெரு ஊழியர்கள் ஒரு பெரு ரெண்டாவது மிக முக்கியமான அப்போஸ்தலர் தீர்க்கிற சுவிசேஷங்கள் மேய்ப்பர்கள் போதகர்கள். ஆமே. இதுக்கு நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதுக்கு நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. உருவாக்க வேண்டியது ஆண்டவருடைய எந்த விதமான பாரபட்சம் இல்லை, மாறுதலும் இல்லை. அதுக்கு தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஆனா நீங்கள் உங்களை உருவாக்குறதுக்கு இடம் கொடுக்க வேணும். ஆமே. அல்லேலூயா. நீங்கள் உருவாக்குறதுக்கு உங்களை இடம் கொடுக்க வேணும். பாஸ்டருடைய பொறுப்பும் அதுதான். ஆமே. பாஸ்டருடைய பொறுப்பும் அதுதான். ஊழியத்துல அங்க தலைமை வைத்து உங்களை நடத்துகின்ற பிரதான மேய்ப்பர் பேசணும். அடுத்தது அதர் சபை பாஸ்டர் மூத்த பாஸ்டருடைய அவருடைய சேர்ந்த குழுவின் எல்லாருடைய பொறுப்பும் நாங்கள் உருவாக்கி எல்லாருடைய சேர்ந்து ஒருவராக கொடுக்கிறதாமே. அதை நாங்கள் பார்க்கிறோம். முதல் பார்த்த இதுல அவர் தலையாக இருக்கிற நாங்கள் சரீரமாக இருக்கிறோம். சரீரத்துல எல்லா வசதியும் போற உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு அவயவமும் அந்த ஒரு கண்ணோ ஒரு கையோ ஒரு இதய முள்ளுக்கோ வெளியில தெரிகிற உறுப்புகள் உள்ளுக்க இருக்கிற உறுப்புகள் எல்லாம் நாங்கள் ஒவ்வொரு உறுப்புகளாக இருக்கிறோம். சேர்ந்து கிறிஸ்துவின் சரீரத்துல இந்த கை வெளியிலே இருக்குன்னு சொல்லி சொன்னா இந்த 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 சரீரத்துக்கு பாதிப்பு தான். ஆமே. இது அங்கே ஹேண்டிகேப் என்னன்னு சொன்னா வெளியில எதிர்ந்தாலும் கையும் சேர்த்து போடும். இதுவும் ஒழுங்கா இயங்க முடியாது. ஆமே. இது போலதான் சபையில முதல் நீங்க கூடி வருகிற காரியத்தை நீங்கள் கவனிங்க. இந்த இடம் ஒரு எபிரேயர் 10:25 வாசிச்சு கொண்டு 2:22 போகும். அதாவது சபை நீங்க கூடி வரல விட்டு விடக்கூடாது. நீங்கள் ஆண்டவருடைய சபைதான் ராஜ்யம் பார்த்த கிறிஸ்துவனுடைய சரீரம். இப்ப நீங்க இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய சரீரமா இருக்கிறீங்க. நீங்க இன்றைக்கு ஒரு ஆள் வரையில என்று சொல்லி சொன்னா நிலைமை என்ன? சபை உங்களுக்கும் நீங்களும் அங்கே வந்து அந்த அங்கமும் கெட்டு போயிடும். இங்க சரீரம் வந்து என்ன செய்து முழுமையா இயங்க முடியாம இருக்கு சபை. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் யார்? சபையார். சரீரம் யார்? சபையார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதுக்கவரே தலையா இருக்கிறார். அப்ப நோப்பட போறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதிலே நோப்பட போறது மிச்ச பிள்ளைகள். ஆமென். எல்லாரும் விட்டு வராதிருக்கிற பிள்ளைகள் தான் இங்க மிச்ச அங்கவிதமா இருக்கிறது தான். இல்லை வேணுண்டா ஒரு கை போட்டுதா அந்த நோவெல்லாம் மிச்ச அங்கங்கள் எல்லாத்துக்குமா. ஆமென். தலைக்குத்தான் தலைதான் எல்லாத்தையும் கூட ரெஜிஸ்டர் பண்ணும். ஆமென். அல்லேலூயா. நோவண்டு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் இங்கே சிக்னல் இங்கே கொடுத்து கொண்டிருக்கும். இங்கே இதெல்லாம் ஒன்று இருக்கும். எல்லாருக்கும் பாடுதான். எல்லாருக்கும் அப்பா ஆண்டவருடைய சித்தம் அடையுது. எங்களை அப்பா கவலைப்பட்டு கொண்டிருப்பார். ஆமென். அதுக்கு எங்களை அழைச்சவர் உண்மை உள்ளவர். நாங்கள் எங்களை உண்மை உள்ளவன் என்று கருதித்தான் எங்களை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். இந்த மகிமையான கனமான இந்த உண்மையான ஊழியத்துக்கு. ஆமென். அல்லேலூயா. இப்ப 2 தீமோத்தேயு அந்த புத்தகத்திலிருந்து வாசிங்க. 2:21. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும். முதல் இது வாசிங்க. எவைகளை விட்டு ஆகியும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. இப்ப உறுதியான அஸ்திவாரம் என்னன்னு சொல்லி பார்ப்போமா? உறுதியான அஸ்திவாரம் வந்து நாங்கள் பார்க்க போறோம். எபேசியர் 2:20 எடுத்து
அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் சரியா? இப்ப குழந்தை பிள்ளை இப்ப நாங்கள் அந்த ஸ்தானத்துல குழந்தை பிள்ளை எடுத்தோன்னே கார் விட முடியுமா? குழந்தை எடுத்தோடனே எலும்ப கடிக்க முடியுமா? குழந்தை ஒரு வீட்டை பெருக்க முடியுமா? குழந்தை ஏதாவது போய் ஒரு ஷாப்பிங் செய்ய முடியுமா? வளர்ந்து வளர்ந்து ஒரு ஸ்தானத்துக்கு, அந்த ஸ்தானத்துக்கு எங்களை நாங்கள் என்ன கொண்டு வரணும் இல்லையா? அவருடைய சபை தான் சபை. அவருடைய பண்ணி என்று சொல்லப்படுது, இயேசுபாடைய வீடு என்றப்படுது, என்னங்க என்று சொல்லப்படுது. அப்போ நாங்கள் இது ஒரு யூனிவர்சிட்டி, இங்கே நாங்கள் படித்து நாங்கள் இங்கே தான் படிக்கிறோம். பிப்ளியத்தை இஸ் அ லைப்ரரி, அதாவது அது இங்கே தான், இதுக்குள்ள தான் சபை. அதாவது சபை மற்றது பரிசுத்த வேதாமே, இதுதான் சபை. ஆமென், அல்லேலூயா. அப்ப நாங்கள் எல்லாம் சபையில நாங்கள் கற்றுக்கொள்வோம், சபையெல்லாம் கற்றுக்கொள்வோம். அது துதியா, ஆண்டவர் எங்களுக்கு வரங்களா துதியா, அல்லது அப்போஸ்தலரா நாங்கள் வாரதா, தீர்க்கதரிசிகளா நாங்கள் வாரதா, சுவிசேஷரா வர மேய்ப்பரா வர்றதா, இது வருது. நாங்கள் எங்களுக்கு தராத அழைப்பை விட்டு நாங்கள் ஒரு காலம் என்னங்க எல்லாரும் டாக்டர்ஸா வர்றதில்லை, எல்லாரும் இன்ஜினியர்ஸா வர்றதில்லை, எல்லாரும் அட்வொகேட்ஸா வர்றதில்லை, எல்லாரும் இல்லமா வர்றதில்லை, எல்லாரும் ஒரு என்னங்க ரோட்டு அழகா போற ஒரு டெக்னீஷியனாக வர முடியறது. தச்சல ஒவ்வொரு தும்புக்கட்டை எடுத்து கிளீனிங் ஜோப் இதாங்க. நாங்கள் சில நேரம் எங்களோட பிள்ளைகள் அவங்க இன்றைக்கு ஊழியத்தில் செய்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் சில நாங்கள் சபைகள் இதாண்டோம் டக்குன்னு அப்ப அதை கிளீன் பண்ணிருக்க நாம இங்க வாங்க வேண்டியதுண்டா அவங்க எங்களுக்கு பிராக்டிஸ் இல்லை. ஆனா வீடெல்லாம் நம்ம எல்லாம் எல்லாம் முடிச்சு வேற எல்லாம் பார்க்கணும். அவங்களுக்கு வந்து இப்படி 2 இடம் இப்படி சுழட்டி எடுப்பாங்க, படா 2 முடிச்சுமே. பிராக்டிஸ் விளங்குது, அது அவங்களால முடியும், எங்களால முடியாது. நாங்கள் ஆசைப்பட்டாலும் வீண் சிரமம். ஆமென், அல்லேலூயா. அப்ப அப்போஸ்தல அழைப்பு, மேய்ப்பர் அழைப்பு, இதெல்லாத்தையும் தேவன் முன் குறித்திருக்கிறார், அவரே முன் குறித்திருக்கிறார். ஆமென், அதை அவர் செயல்படுத்துவார். நாங்கள் அதுக்கு ஓடி எங்களை விட்டு கொடுக்க தேவன் எங்களை உருவாக்க இருக்கிறார். ஆமென். இப்ப எரேமியா 18:1-6 வாசிங்க. நாங்கள் தேவன் எங்களை இயேசுவாவுடைய கருத்துல நாங்கள் அவர் எங்களை பணிகிறதுக்கு நாங்கள் விட்டு கொடுக்கணும் இல்லையா? மகிமையான பாத்திரமாக எங்களை பணிந்து எடுத்து அவர் பயன்படுத்துறதுக்கு, அவருடைய அந்த மகிமையான ஊழியத்தில் பயன்படுத்துறதுக்கு, போரடிக்கிற கூர்மையான ஆயுதமாக அவர் எங்களை எடுத்து பார்க்கிறதுக்கு நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். வாசிங்க எரேமியா 18:1-6. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். வடிவா எல்லாரும் கேளுங்க. கர்த்தர் இப்ப எரேமியா தீர்க்கதரிசியை அழைத்து கொண்டு ஆவியில காண்பிக்கிறார். வாசம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ. அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். ஆமென். எங்களுடைய அப்பா குயவன் இல்லையா? எங்களை எல்லாரையும் உண்டாக்குற குயவன், இந்த உலகத்தை எல்லாம் உண்டாக்குற அண்டசராசனை கண்டு காணாத மகிமையான என்னங்க பரலோகம் எல்லாம் பவுன் பொண்ணு என்ன வச்சு எத்தனையோ விதமான காரியங்கள் பூமியிலேயே மனுஷன் நாங்கள் அது முந்தின காலத்தில் ஓடி திரிஞ்சால் அப்படியான பூமியை இவ்வளவு அழகா படைச்சிருந்தால் பரலோகம் அப்படி இருக்கு. வாசி. அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திரியினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிட்டு. ஆமென். பாருங்க, அவர் வணைந்து கொண்டிருக்கிறார், குயவன் கையிலே வணைந்து கொண்டிருக்கையோ அது கெட்டு போயிடுச்சு. அவர் கடை வைக்கவில்லை, அது தானே வணைந்து கொண்டிருக்கிறார். இது கட்டு தானாவே கட்டு. வாசி. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் காண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக அணைந்தான். பாத்தீங்களா? குயவன் என்ன செய்யறார்? அதை வாசிக்க திரும்பவும். அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் காண்டபடி குயவன் அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன்னுடைய பார்வைக்கு சரியாக கத்தரித்து தெரியும். அவரே நம்ம உண்டாக்குன, அவரே ஞானம் இல்லையா? அவரே ஞானம். ஆனா நாங்கள் பாருங்க அருமையான பிள்ளைகள் என்னன்னு சொன்னா, நாங்கள் அங்கே சாலமோனுக்கு ஞானம் கொடுக்கப்பட்டது. ஞானத்துக்கு மேலாக சாலமோன் ஐஸ்வர்யத்துக்கு கேட்கல கூட்டி கொடுத்தா என்ன சரியானது கண்டபடியா இவ்வளவு மக்களை தந்திருக்கிறேன் கர்த்தாவே, தெய்வமே, எங்க இஷ்டமில்லை தேவனே, ஆனா இவ்வளவு மக்களை மேய்க்கிறதுக்கு எனக்கு ஞானம் தேவையா என்று கேட்ட உடனே தான் கேட்டேன். ஆனா சத்தியான வேண்டுதல் என்ன வேணும் கேளுன்னு கேட்டார் இல்லையா? ஆண்டவர் அப்படித்தான் கேட்பேன்.
ஆனா ஒன்றையும் கேட்காம ஐஸ்வர்யத்தை அதிகம் கேட்காம எனக்கு நீண்ட ஆயுசு கேட்காம கேட்டது சத்தியானது கேட்ட தெய்வத்துடைய சித்தத்தையை கேட்டார். அவருக்கு ஞானத்தையும் மற்றது ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார் இல்லையா? ஒரு இது அப்படியா? ஆனா இப்ப நாங்கள் தெய்வமே எங்களை மாற்றி அவராக இருக்கிறார். அவன் கிறிஸ்துவின் சாலை தெய்வத்துக்குரிய சாலையில எங்களை மாற்றிவிட்டார். கலாத்தியர் 2:20 நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல அவரே எனக்கு பிழைத்திருக்கார். எங்களை பார்க்க யார் என்ன எப்படி பார்க்கணும்? கிறிஸ்துவை தான் நாங்கள் வெளிப்படுத்தணும். ஆமென், அல்லேலூயா. எங்களோட சுவாபங்கள் அங்கே நாங்கள் அன்றைக்கு கனியை பண்ணி பார்த்தோம். கனியை எப்படி கொடுக்கிறது, எப்படி நான் கனியை எப்படி நிலைத்திருக்கிறது என்று சொல்லி பார்ப்போம். நாங்கள் எதனால் நாங்கள் சுத்தமாகணும், எங்களை சுத்தமாக்குறது எப்படி அதிக கனிகளை கொடுப்படியா அவர் எப்படி எங்களை ப்ரூனிங் செய்யறார். ப்ரூனிங் இங்கிலீஷ்ல ப்ரூனிங் இதுலன்னு சொல்றேன். இதுல அல்லது சரியா எது கிளிப்ப பண்றது அப்படி இருக்கு. அப்ப நம்ம மரங்களை பல மரங்களை எல்லாம் வெட்டி விட்ட ஆப்பிள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே போட்டு திராட்சை செடியெல்லாம் இப்படியா. அப்ப எங்களுக்கு எங்களை அவர் தெய்வமா அழைத்திருக்கீங்க. நீங்க பாருங்க, எங்களுக்கு வழி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் படாத பாடு. அப்ப ஊழியத்துல பாடு உண்டு, ஆனா பாடலையும் வெற்றி உண்டு. ஆமென். அதான் நாங்கள் இல்ல ரோயல் ஃபேமிலியா இருக்கிற ஒருவருக்கு லட்ச காசு கொண்டு கொடுத்தோன்னா அதனுடைய அருமை அவருக்கு தெரியுமா? அல்லது ரோயல் ஃபேமிலியா இருக்க பெரிய உருவா கொண்ட புதுசு கொடுத்தோன்னே அவர் ஒரு நேரம் ஒரு டைமண்ட் பயிற்சியை போடுவார், மற்ற நேரம் பிளாட்டினம் பயிற்சியை போடுவார். அது அவருக்கு அது ஒரு முடியும் அதனுடைய அருமை தெரியாது. ஆனா ஒரு வறுமையில இருந்து ஒரு செல்வத்துக்கு வரைய என்னங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தெரியும் இந்த ஐஸ்வர்யம் அப்படியே இல்லாதிலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ளைக்கா நான் இந்த அருமை தெரியும். மாமே பாவிகளா இருந்து பரிசுத்தமாகப்படையக்கா எங்களுக்கு பரிசுத்த மகிமை தெரியும். மாமே தெய்வத்தை அறியாதிருந்து தெய்வத்தை நாங்கள் காணிக்கா தெய்வத்தினுடைய மகிமை விளங்கும் தெரியும். இல்லை அப்படித்தானே? சரி வாசனம். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, இந்த குயவன் செய்ததுல நான் சொல்றேன். எங்களுக்கு சோதனை பாடல் எல்லாம் பரமண்டல ஜபத்தில் சொல்லிட்டாரு, நீங்க சோதனைக்கு உட்படாத படிக்க. தந்த பிள்ளைகளுக்கு ஜபம் பண்ண கொடுத்தாரு. அங்கே ஜோவான் பண்ணி செய்து கொடுக்குறாரு. எங்களுக்கு கட்டுத்தாங்க பாடணும்னு செய்து கொடுத்தாரு. அதுல வருகிறது எல்லாம் மன்னிப்பு, அன்பு, மன்னிப்பு, 2 கண்கள். என்ன இயேசுபால உண்மையான அன்பு, மன்னிப்பு. அவருடைய லட்சணம் ஊர்ல சொல்லுங்க சும்மா இந்த பரிபூர்ண லட்சணம் ஒரு மனுஷனுக்கு இருக்கும். இந்த ஊர்ல சொல்லுங்க தெரியாம பெற்றோர் விட்டார். என்ன லட்சணம்? கிறிஸ்துவின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லட்சணம் அவரை போலயே இருக்கு. அவரும் அங்கே வழிகிறார். அவர் சோதனை பாடுகளை வச்சிருந்தார். சோதனை பாடு இல்லாமல் ஊழியம் இல்லை, ஆனா மகிமையான ஊழியம். ஆமென், மகிமையான ஊழியம். அது அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசியும் அது இதோ அல்லது நாங்கள் வளர்ந்து வரைய கதிரை அடுக்கிறதோ அதை கிளீன் பண்றதோ திறந்து விடுறதோ டிரான்ஸ்போர்ட் ஊழியமோ சமையல் வச்சுக்கிறதோ டீ போடுறதோ காஃபி போடுறதோ ஆமென் அல்லேலூயா அள்ளி கொடுக்கிறதோ என்ன கொடுக்கிறதோ பணத்தை கொடுக்கிறதோ மெட்டீரியலை கொடுக்கிறதோ எல்லாம் ஆமென் எல்லாம் ஆமென் கொடுக்கிறதா கிவிங் கொடுக்க ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆமென் அல்லேலூயா. நீங்க கொடுக்கிற விதத்தை அல்ல கேட்கிற விதத்தை வார்த்தையை கேட்டு அதுல லூக்கா 8:15 பொறுமையோட கனி கொடுக்கணும். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப தெய்வம் எங்களுடைய காரியத்துல இப்ப நாங்கள் இன்னொரு காரியத்தை பார்க்க போறோம். ஒரு சில விஷயத்தை ஷோட் அவ்வளவு புயலை அனுமதிக்கிற மாதிரிதான் புயலை அடக்கிற மாதிரிதான் மற்ற பயன்படுத்தல. அவர் எல்லாத்தையும் சாப்பாடு கொடுத்து இவங்க ஒருவருமே சீஷர் பிள்ளைகளை மர்மப்படுத்தல. சாப்பாடு தேடி வந்த சரி ஆண்டவர் தேடி வந்த பிள்ளைகள் ஒரு தரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லல. அதுல அதிசயம் பட்டுவன் செய்து அவரை மர்மப்படுத்த ஆண்டவர் தெய்வத்தை. ஆனால் இவர் போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு மலையில ஜோம் பண்ணி போட்டு புயலை அனுப்பிட்டு நடந்து வராங்க. 4 நடந்து வரைக்க அவங்க அவசியம் நான் தான் பயப்படுறேன். ஆண்டவரை நீரே ஆனால் நானும் ஜலத்து மேல வர கட்டளை பேர் சொன்னார். ஆமென் ஆண்டவர் எங்களுக்கு வாமா. ஆனா வந்து பலத்தோட நடந்து கொண்டு வர படகுல இருந்து இப்ப வராங்க. ஆமென் ஆண்டவருடைய ஜலம் புதிய கொந்தளிச்சு புதியதான் நடந்து என்ன ஆண்டவர் புயலை அடக்கி அப்ப புயலை உண்டாக்கணும். புயலுக்கு மேல வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எல்லாம் சார் ஆமென் அல்லேலூயா. மண் அந்த பாட்டு இருக்குது லேசான காரியம் மக்கள் ஆமென் இந்த பாட்டு எல்லாம் இருக்குது. அப்ப என்னன்னு சொன்னா பேதுரு நடந்து வந்தவர் ஆண்டவர் பாருங்க தெய்வத்துடைய கிருபை தன்னை போலயே நாங்க இருக்கணும். ஆமென் எஜமான போலயே சீஷன் இருக்காரு.
ஆமென். வந்தோட தன்னுக்குள்ள நடந்து வந்தோட திடீரென்று மனசுல அவருக்கு தான் டவுட் வந்து திருப்பி பார்த்தா அங்கால புயல். இப்ப புயல் ஆண்டவரை பார்த்தவர், இப்ப புயலை பார்த்தார். புயலை பார்த்த உடனே அமிழ்ந்து அப்படியே போனார் அழியது. ஆண்டவரே அழுது போற அமுந்து போற ரட்சியம் பண்ணார். பிடிச்சறிவு அற்ப விசுவாசியே சந்தேகம் இல்லை. ஆமே அல்ல. அப்ப இந்த புயல வரத்துல இதெல்லாம் எந்த இதுலயும் இது நடக்கும். அல்லையா? இப்ப மார்க்கு 9:36-37 போது மிகவும் முக்கியமான வாசகங்கள். மார்க் எழுதின நிருபம் 9 வாசிங்க 8:34 வாசிங்க. 8:34. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். என்னொருக்கா பிரதேந்திரன் நல்லா வாசிக்கிறீங்க, நன்றி, சந்தோஷம். வாசிக்கிறீங்க. என்னொருக்கா திருப்பி வாசிங்க 34. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் ஆமே. இப்ப சீசர்களுக்கு ஜனத்தை வந்து சீசர்கள் ஆகும். பாஸ்டர் சொன்ன என்ன மத்த 28:20 என்ன ஆண்டவர் சொல்ற, நீங்க உலகம் சென்று சகல சிருஷ்டிக்கும் போய் இந்த மகிமையான சுவிசேஷத்தை சுவிசேஷம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வார்த்தையான அவரே சுவிசேஷம், வார்த்தை சுவிசேஷம் இல்லையா? அப்போஸ்தலர் என்ன கட்டு அழிக்கும் ஒரு மனுஷனுக்கு செய்தி, அது அவரை வார்த்தையான செய்தி. அப்ப இந்த இதுல நாங்க பார்க்கின்ற பொழுது இப்ப அப்படியாக ஆண்டவர் போய் சீஷர்கள் ஆக்கியன்னு சொல்றாங்க. முதலாவது என்ன செய்யணும்? மனுஷனை நாங்க சீஷர்கள் ஆகணும். நாங்க ரசிக்கப்பட்டு சீஷர் ஆக்கித்தான் ஞானசானம் கொடுக்க சொல்றாரு. ஆமே. பிறகு அவருடைய போதனைகளை கற்பனை கை கொண்டு அவருடைய பிள்ளைகளா வாழணும். அவருடைய பரலோராட்சியத்தின் தன்மை எத்தனையோ காரியங்களை விளங்கப்படுத்துறாரு. ஆமே. தெய்வம் ஓமைகளா. சரி, இப்ப நீங்க வாசிங்க. இதுல இப்ப ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும், இப்ப ஜனங்களும் சீஷர்கள் ஆகணும். இப்ப சீஷர்கள் தம்முடைய பிள்ளைகளையும் தம்மிடத்தை அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, அவன் தன் சிலுவையை எடுத்து தன்னைத்தான் வெறுத்து, எப்படின்னு பார்க்கணும். ஆண்டவர் தன்னைத்தான் வெறுத்தாரே இல்லையா? தன்னையே அழைச்சு கொண்டார் இல்லையா? இப்ப விட நம்ம இன்றைக்கு படிச்ச பாட்டு எல்லாமே உங்களுக்கு அதுதான் இன்றைக்கு செய்தி. இது டபுள் செய்தியா வந்து கொண்டு இருக்குது. அதாவது அருமையான பாட்டுகளை எங்களுக்கு ஆண்டவர் தந்த ரவிகாசர் பிள்ளைகள் எல்லாருமா சேர்ந்து நாங்கள் பாடணும். அந்த எல்லா பாட்டுலையுமே செய்தி தான், மகிமையான பாட்டு எல்லாமே. அப்ப நாங்கள் பாருங்க என்ன காரியத்தை நான் சொல்றேன்னு சொன்னா, இப்பதான் நாங்கள் வரப்போறோம் என்னன்னு சொன்னா, ஒரு பாட்டு, ஒரு சின்ன பாட்டு ஒன்று படிச்சா அந்த பாட்டு ஞாபகம். இப்போ உங்களை ஆண்டவர் சிலுவையை எடுத்துக்கொண்ட அந்த சமாதானம் மற்றது இப்போ சமானத்தை சுமந்து அந்த கலந்து போலியான அந்த பாட்டு இப்போ எடுத்துக்கொண்டு தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன பின்பற்ற கடவுள் 35 வாசகம். தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் மிகவும் முக்கியம். தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். ஆமென். ஹல்லேலூயா. என் நிமித்தமாகவும் சரி. இப்ப தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவர்களோட ரட்சிப்புக்குள்ள வந்து போட்டு நாங்க கிறிஸ்துவோட சேர்ந்து மறிச்சிட்டோமே. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறோம். இப்ப ஜீவனை பெற்றுக்க மரணம் மங்களை விட்டு போயிட்டு. ஆமென். அப்ப ஆண்டவர் தனக்குள்ள வச்சிருந்தாங்க. இந்த பாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. நீங்க அடிக்கடி பாட்டு எனக்கு புது பாட்டா இருக்கு. ஆண்டவர் ஸ்தோத்திரம் கற்று தருகிறார்கள். அவங்களோ என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு இவ்வளத்தை கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கு இல்லையா? இவ்வளத்தை கற்றுத்தருகிறார். அவரை கற்றுக்கொள்ள சந்தோஷம். இப்ப பாருங்க, ஆண்டவர் வந்து அவருடைய ஒரே ஒரு சித்தம் என்ன? தம்மை கொடுத்து எங்களை மீட்கவும். அவர் திரும்ப உயிர்த்தெழுவார். அதுவர் தன்னை கொடுத்து பிள்ளைகளை தான் மீட்கவும். அவன் தன்னுடைய ஜீவனை நாங்க கொடுக்காட்டி நாங்க ஜனத்தை மீட்டு கொள்ள முடியாது. ஆண்டவர் யோவான் 10 சொல்ற, இந்த தொழுவத்தில் இல்லாத ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளும் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரே மந்தையும் மேய்ப்பனும் என்று ஆண்டவர் சொல்றது எங்களுக்கு அருமையான மேய்ப்பனை தந்திருக்கு. நான் நன்றி சொல்றோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதையும் நினைத்து நீங்க கலங்கக்கூடாது.
நீங்கள் இந்த சரீரத்துக்கு கிறிஸ்துவ நீங்க பெரிய சுவிசேஷத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். சரியா? குடும்பத்தில் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கீங்க. என்னப்பா என்ன டீமா இல்லையா, வேலைக்கு போகணும், என்ன சாப்பாடு கட்டிருப்பா, அதை எடுத்துக்கொண்டு வாப்பா எடுத்து நாங்கள் அப்படி கணவன் மனைவி பிள்ளைகள் இதன் போட்டு என்ன செய்யறோம், டக்குண்டு நாங்கள் என்ன செய்யறோம், நெகோசியேட் பண்றோம், டக்குண்டு சமானமாகிறோம் இல்லையா? பிரச்சனை இல்லாத வீடு எது இருக்கு? வீட்டுக்கு வீடு வாசல். ஆமா, பிரச்சனை ஆண்டவர் எவ்வளவு தன்னுடைய ஊழிய பாதையில எவ்வளவு பிரச்சனை ஊடாக போன. ஆனா நீங்க ஒன்றே நின்று கலங்கக்கூடாது. ஆமே, கவலைப்படக்கூடாது. ஆமே, அப்ப எது நடந்தாலும் நீங்க முழு மூச்சாக பாஸ்டரோட சேர்ந்து நீங்க நிற்கணும். ஆமே, உங்களோட லீடர், உங்களோட தலைவனோட ஆண்டவருக்கு அடுத்த பாஸ்டர் அந்தந்த ஓர்டினேஷன்ல இருந்த நாளைக்கு என்னன்னு சொன்னா நீங்க நாளைக்கு அப்படியான ஊழியத்தை நீங்க செய்ய போறீங்க. உங்களை எத்தனை சில பேர் பாஸ்டராக இருப்பீங்க, சில பேர் அப்போஸ்தலராக இருப்பீங்க, சில பேர் நீங்க பாஸ்டர்ஸுக்கே கவுன்சிலிங் கொடுக்குற பிள்ளைகளா வர போறீங்க. ஊர்களுக்கு போய் எல்லாம் என்ன இது இருந்தாலும் அந்த சீரத்துல வெளியே சுவிசேஷங்களா வர போறீங்க. அப்போஸ்தலராக போய் சபையில கட்ட போறீங்க. நாம என்னத்துக்கு சும்மா அழைத்திருக்கிறோம், என்னத்துக்கு சும்மா அழைத்திருக்கிறோம். இப்ப நீங்க பாருங்க, ஜீவன் எங்களுக்கு மரணம் போயிட்டு அது எங்களுக்கு ஒரு மரணம் ஏற்படுமா? என்னத்துக்கு பயப்படுறோம்? ஏன் சுவிசேஷம் சொல்ல நாங்க பயப்படுறோம்? அல்லது ஏன் எங்களுக்கு ஜீவன் தான் கிறிஸ்துவுக்குள்ள மறைந்திருக்காம இந்த வசனம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. என்னன்னு சொன்னா எங்களுக்கு மரணம் எங்களை விட்டு போயிட்டுது, இனிமே ஜீவன் தான். எப்ப ஆண்டவர் அதான் பவுல் சொல்ற, நான் காலம் வழியா அவங்க நான் போற காலம் நான் உங்கள் நிமித்தம் என்ன சொன்னா ஊழியத்துக்காக ஆண்டவர் தன்னுடைய கனி கொடுக்கும்படியா ஊழியம் செய்ய. கனி கொடுக்கிறதாலே ஊழியம் தான். கனி கொடுக்கிறதுன்றது எங்களுடைய நல்ல சுபாவம் மாத்திரமல்ல, அன்பு, சமாதானம், சந்தோஷம், மன்னிப்பு, இது மாத்திரமல்ல. கனி கொடுக்கின்ற பொழுது ஒவ்வொரு லட்சணமும் கிறிஸ்துவுடைய லட்சணமா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. எல்லா தாலையும் நாங்கள் ஆண்டவர் ஊழியம் செய்வோம். எல்லா தாலையும் ஒருவரை தாண்டுவோம். கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இறக்கத்தான் 100 மில்லியன். ஆமென், அல்லேலூயா. ஒரு வீட்டிலேருந்து கசப்பும் தித்திப்புமான நீர் விட்டு வருமா? என்னங்க, ஒரு தண்ணீரும் இனிப்பு தண்ணீரும் வருமா ஒரு வீட்டில? இல்ல. நாங்க ஆண்டவர் பிள்ளைகள், ஆசீர்வதிக்கிற பிள்ளைகளா இருக்கோம், கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கோம். ஆமென், அல்லேலூயா. அவர் சொல்லி நீங்க கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுல நோ டவுட். ஆண்டவர்கிட்ட வார்த்தை நாங்க அதை கண்டு நாங்க அதை எல்லாரும் அனுபவப்பட்டிருப்பீங்க. ஆமென், அல்லேலூயா. இப்ப என்ன பாருங்க, ஜீவன என்ன பொடியை பார்த்து அப்படி போய் நல்ல ட்ரைனிங், நல்ல இது பொடி இன்றைக்கு போட்டி வந்து இன்றைக்கு இதுக்கு போயிலையே, ட்ரைனிங் போயிலையே, இதுதான் ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு. இதுக்கு ஆண்டவர் இருக்குல்ல, நாங்க எல்லாம் மறித்து ஆண்டவர் உயிர்த்தெழுச்சு அடக்காரங்கள் எல்லாம் போய் இப்போ ஆண்டவர் கிறிஸ்துவின் சாயல்ல நாங்க இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இந்த சமாரியப்பன் யோவான் 4 ஆண்டவர் வந்து 12 மணி வரை நடிச்சாங்க. மத்தியம் பட்ட பகல் வெயில் கொளுத்து ஆண்டவர் அந்த கிணத்துல வந்து இல்லத்துக்கு இருக்கிற சரியான தண்ணி விட ஆண்டவர். ஏன்னா 100% மனுஷன், 100% மனுஷன். அவருக்கு பசி தண்ணி விட, ஆனால் முதல் தண்ணி விட. ஒரு கலப்படைக்கு வந்தவனுக்கு முதல் என்ன தேவை? தண்ணி, தாகம். அங்க இருக்கிறாரே சமாரியா ரட்சிக்கப்படும் அனுப்பிவிட்டா நீங்க போங்க சாப்பாடு வாங்க. சரியா? போட்டு இப்ப சீசன்ல நாங்கள் சீசன்ல பார்க்க கூடாது. அவைகளுக்கு அந்த ஆண்டவருடைய சீசன் மாதிரி இருக்கக்கூடாது. அவையில இந்த நெகட்டிவான காரியங்கள். அல்லேலூயா. நாங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தான் எங்களுக்கு ஜீவன், வழி, சத்தியம், ஜீவன். அவரை போல நாங்கள் இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அவர் செய்த மகிமையான ஊழியர்களை பார்க்கணும் ஆண்டவருக்கு. அப்போ சில பேருக்கு பிடிச்சதா, அப்போ சில பவுல பிடிச்சதா, பிலிப்பு பிடிச்சதா, சமாரியால போய். ஆமென், அல்லேலூயா. எப்படி போய் பவுல சில சபையில கட்டினார், எப்படி தீர்க்கதரிசிகள் ஊழியர்களை செய்தார், அப்படி மகிமையான காரியங்களை நாங்க பார்த்து அதுபடியா அதுக்கு மேல ஆபிரகாமுக்கு மேலால நாங்க விசுவாசத்துல உன்ன பிள்ளைகளா வர ஆபிரகாமுக்கு மேலால ஆண்டவரையா. அதான் என்ன ஆண்டவர் சொன்ன, ஜோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே மக்கள் மனைவிட்டார். ஆமென், அல்லேலூயா. இதோ ஜோனாவின் பெரியவர் இங்கே இருக்கிறார். யோனாவை படைத்தார். யோனா 2 சொல்லி சொன்னா ரசிக்க ரெண்டா. இப்ப ஜோனாலும் பெரியவர் இருக்கிறார், இங்கே இருக்கிறார். இப்ப ஜோனா பெரியவர் உங்களுக்கு அவர்தான். நீங்கள் ஒரு சொல்லி சொன்னா ஒரு மனுஷன் ரசிக்கப்படுவார். நோட்டா உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். ரசிக்கப்படுங்க, உங்களை காப்பாற்றி இருக்கிறார். ரசிக்கப்படாட்டி உங்களுக்கு தான் அவத்தை நடத்தப்படுன்னு சொல்ல பயப்படாதீங்க. பெற்றுக்கொள்ளும். சரியா? அதான் ஆவிக்குரிய பலம். பலத்தினாலும் இல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். நாங்கள் ஆவிக்குள்ளாக பிறந்தவர்கள். ஆமென். ஆவியில ஒரு நாள் ஜெபம் மறந்துடாதீங்க. ஜெபம் 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 ஜெபம். The prayer
ஜெபந்தான் எல்லாம். அதோட உறவு, அவரோட எங்களை சுத்திகரிக்கிறது, அவர்களை எங்களை பலப்படுத்துறது, அவங்க நம்மளை கரங்களை போடுறது, கண்களை போடுறது, எல்லாத்தையும் பண்றது, ஒரு நாங்கள் ஜெபம் பண்றது, விண்ணப்பம் செய்யறது, ஸ்தோத்திரம் செய்யறது, எல்லாம் பெற்றுக்கொள்ற எல்லாம் அந்த ஒரே ஒரு ஜீவனுள்ள காரியம் பிரேயர். ஆமென். மற்றது நல்ல இந்த பாட்டில் இந்த அரசியல் பிள்ளை வந்து சொன்ன நல்ல சின்ன வசனம் சொன்னார். அதில் அருமையானது பொய்யை பற்றி சொல்லப்பட்டது, மற்றது சின்ன பிள்ளை நல்ல இதை சொன்னார். எல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. அதில் மற்ற ஒன்று குட் ஷெப்பர்ட். No need to have any worries. என்ன ஒன்றுமே தவிர எங்களுடைய கர்த்தர் மீட்பராக இருக்கிறார். அதான் தாவீது 23 சொல்றாராம், எங்க சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. அவன் அந்த சத்துருக்களுக்கு முன்னாடி சத்ரு யார்? இன்றைக்கு எங்களுக்கு சத்ரு வரைக்கும் பிசாசான் சத்ரு. அந்த ரட்சிக்கப்பட வேண்டிய உச்சம் சுற்ற மனுஷன் நண்பர்களை, தேச தலைவர்கள், ராஜாக்கள், மந்திரிமார்கள் இருளுக்குள்ள சத்ரு வச்சு தண்டை எங்க சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எனக்கு ஒரு பந்தியா என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம். அந்த எண்ணெய் என்ன எண்ணெய்? அதான் அபிஷேகம், அன்பு. சங்க 119:32 கர்த்தாவே நிலையத்தை விசாலமாக்கும், அப்பொழுது உங்களுடைய பிரமாணங்கள் வழியாக ஓடுவேன். அந்த அவருடைய அன்பின் அகல நீளம் உயரம் ஆழம் அளவிட முடியாத அந்த அன்புக்குள்ள நாங்கள் ஓடணும். மன்னிச்சு அவருடைய பலத்துல எந்த நிந்த பாடல் வந்தாலும் அந்த தாங்குற பலம் ஆண்டவரை நீ தாங்கனே என தாங்க பலந்தாப்பா. இதுதான் ஜெபத்திலிருந்து நாங்கள் கேட்டுக்கொள்வோம். இந்த என்னதான் காலம் வேலை போற பிள்ளைகள் இப்பொழுது வேலைகளை செய்தாலும் காலம் வேலைக்கு நீங்க போகும் முதல் அல்ல இரவு வேலை செய்யப்பட்டு வந்தவங்கள ஜெப வேலை தவறிடாங்க. எந்த வேலையிலையும் ஜெபம் பண்ணலாம். ஆனா காலமே நேரத்துல நீங்க வந்து வேலைக்கு போற வழியா காலம் நேரத்துல எழும்பி ஜெபம் பண்ணிட்டு அது கொண்டே இருக்கிறப்ப நேரங்களை நாங்கள் ரிசர்வ் பண்ணணும். மாமே அல்லையா சோர்ந்து போகாம நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி ஆயத்தப்படுத்திட்டு தான் நீங்கள் எல்லாம் வேலைக்கு போகணும். முழுக்க ஆவியிலான முழுக்க அபிஷேகத்தோடு என்ன ஆண்டவரே இன்றைக்கு என்ன நீர் பாவியும் ஐயா, என்னுடைய என்ன நீர் பேசணும், நீர் ஆராய்ச்சி சந்திக்க வைக்கணும் பேசணும், எனக்கு நீர் பேசணும். நான் ஒன்று போய் பயப்படக்கூடாது. நான் என்ன சொன்னேன், நான் ஜூதாவின் நீர் ஜூதாவின் சிங்கம், நான் ராஜாவின் பிள்ளை. ஒரு மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியா வருது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமென். ஊழியத்தில் அழைச்சு கொண்டு ஆமென். அதுல என் ஜீவனை விரும்புகிறார், தன் ஜீவனை விரும்புகிறார்கள். என் நிமித்தமாகவும் வாசிங்க, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். ஆமென். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தினால் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். ஆண்டவர் இழக்கிறது என்று சொல்ற நாங்க மரணம் எங்களை விட்டு போயிட்டு வடிவா இந்த இதுல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் இதுக்குள்ள எவ்வளவு கனிமான வார்த்தையை தான் வச்சுருக்கோம். ஒன்றே உழந்து போறது இல்லை. நாங்கள் ஜீவனை எண்ணி விதான் சுவிதான் தன் ஜீவனை எங்களோட முயற்சியை எங்களோட பிரயாசம் ஜீவனுடைய எங்களை குறிப்பிடுறது என்ன விளங்குறது எங்களோட முழு பலன் அதைத்தான் இங்க குறிப்பிடுது. என்றால் எங்களை விட்டு மரணம் போயிட்டு எந்த நேரம் நாங்கள் மனம் திருப்பி ரசிக்கப்பட்ட பிள்ளைகளாக அவர்கள் உண்மையுள்ள பிள்ளைகளாக நாங்கள் ஓடுகின்றபோது எந்த நேரம் அவர் எங்களை எடுத்துக்கொண்டார், அப்பா அந்த மடியில போயிடுவேன். நாமே அல்லையா மரணம் எங்களுக்கு இல்லை. ஆண்டவருடைய சொந்த பிள்ளைகள் ஆகவே நாங்கள் இந்த உலகத்து காரியங்களை நினைச்சு ஒன்றும் அதில நேரங்கள் இதில் நாங்கள் செலவழிக்க கூடாது. ஞானம் தான் அவர் ஞானம். அவர்களை சாலமோன் அங்கே ஞானத்துக்கு கொடுக்கப்பட்டார். இப்போ அவரே ஞானம் ஜோனா பிரசங்க கேட்டா இப்போ எங்கட பிரசங்க கேட்டா உலகம் ரசிக்கப்படும். தென்னகத்து ராஜேஸ்வரி வந்தா சாலமோனுடைய ஞானத்துக்கு அவனுடைய இது சொல்ல அமேன் அல்லேலூயா. ஆண்டவர் தெய்வம். அப்ப நீங்க பாருங்க என்ன யாரிலும் பெரியவர், ஜோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர். ஆமென். எல்லாரையும் படைத்து எல்லாருக்கும் அருள் செய்கிற தெய்வம். ஆமென். அவர் தன்னை போல எங்களை மட்டும் நாங்கள் புதிய ஏற்பாட்டின் காலத்தின் கிருபையின் பிரமாணத்துக்குள்ளே நாங்கள் எவ்வளவு வெளியேறப்பட்ட பிள்ளைகள் தெரியுமா? எவ்வளவு வெளியேறப்பட்ட கிறிஸ்துவ போல குமாரன் 3:14 பரிசு அவரே எங்களுக்கு அந்த பரிசை பெற்று அவரை போல மாறிடும். விசுவாசிக்கிறது என்று சொன்னா கிரியை நாங்கள் நம்புறது விசுவாசிக்கிறது சொன்னா விசுவாசத்துல செத்த, அதாவது என்ன சொல்ற கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாயிரும். நாங்கள் என்ன சொல்ற நாங்கள் கிரியையில நடப்பிக்கணும். உலகத்துல சொல்லுங்க எங்களுக்கு நாங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புறோம். சரியா மனதில் உள்ள பிள்ளையை சொல்லுங்க. ஆனா மனதிற்கு ஞானசாரம் முழு இதை உங்களை முழுமையாக்கிறதுக்கு உங்களை ஆண்டவர் அவரும் உங்களுடைய சொந்த கட்சி அவர் தெய்வமாக நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? மனதிற்கு இந்த ஆர்வங்களை மறுபடியும் பிறந்திருக்கிறீங்களா? இதைத்தான் நாங்கள் அவங்களை சொல்றோம். ஆமென். அல்லேலூயா. எனக்கு எவ்வளவு நேரம் இருக்கு
ஆண்டவருடைய காரியத்தை பிரசங்கிச்சு போனால் நேரம் போறதே தெரியாது. ஆமென். ஹல்லேலூயா. இதன் என்னன்னு சொன்னா, நாங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் எழுதி பிரகாசிக்கிறோம். கழுகு போல உள்ள சொன்னாங்க. கழுகு போல பலனடைந்து பேச 40-31 நினைக்கிறேன். 40-30 என்ன என்னன்னு சொன்னா, கழுகு போல பலனடைந்து மேலும் எழுதி பார்க்க முடியுமா என்ற காரியம் பாருங்க. அடுத்தது அதிலே 36 வாசிங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அடுத்தது 37 மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்காக விடாதீங்க, தெய்வம் அறிவார். ஆமென். அதான் சொல்லப்படுது. இந்த உலகத்தில் இந்த ஆகாமிய கூடாரத்தில் 1000 நாட்களை பார்க்கணும். கர்த்தாவே உங்களுடைய சமயத்தில் ஒரு நாள் அவருடைய பிள்ளையாக ஒரு நாள் ஜீவித்துட்டு போறது, அவரோட போய் சேர பாக்கியம் பெருசு இல்லை. ஏன்னா அவருடைய பிள்ளையா இருக்கிறது பெருசு. அவருடைய பிள்ளையா இருக்கிறதுக்கு மாத்திரம் அவங்களை அழைச்சுக்கூடாது. அவருடைய ராஜ்யத்தை நாமத்தை அழைத்து நரகத்துக்குரிய பிள்ளையா இருந்தேன். இப்ப என்ன ஆண்டவர் அழைச்சு கொடுத்தா மற்றவங்களை கொண்டு வர. ஆமென். நான் பெருந்தையோட அவர்கிட்ட திரும்பி போகக்கூடாது. அல்லேலூயா. மகத்தான காரியங்களை செய்யணும். அதான் ஏசாயா 61 சியோன்ல தீர்ப்பட இருக்காங்க. சியோன்ல கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று சொல்லி அவர் சிறந்த என்ன அபிஷேகம் பண்ண, என்ன தரித்திரருக்கு சிறுமப்பட்டவருக்கு சுவிசேஷத்தை சொல்ல சிறுமப்பட்டவன் ஆனால் நல்ல விளக்கம் பாசங்கள் தான் இந்த தேசபாகிந்த பாசனம். ஸ்தோத்திரம். நன்றி பாசனம். என்ன சிறுமப்பட்டவர்கள் சொன்னா, உலகத்தில் யார் ரசிக்கப்படாது இருக்கிறார்? யார் ரசிக்கப்படாது? எல்லாரும் சிறுமப்பட்டவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் சிறுமப்பட்டவர்களா இருக்கோம். அப்ப சியோன்ல துயரப்படும். சியோன் நாங்க சபை ஒரு நாங்க தேடி சந்தோஷமா இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. என்னட்ட நாமல் சந்தோஷம் இருந்தா மற்றவரை சந்தோஷமா வச்சிருக்கிறோம். ஆமென். நாம மற்றவர்களுக்காக என்ன மற்றவர்கள நல்ல எந்த இதுலையும் அந்த அந்யோன்யம் சௌரத்துவம் எந்த விதமான மாம்சம் என்ற பக்கமே எங்களுக்கு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நாங்கள் இப்ப அடுத்தது நாங்கள் பார்ப்போம். என்னன்னு சொல்லி சொன்னா, கர்த்தாவே ஹல்லேலூயா, சத்தியத்திலே நிலைத்திருங்க. நீங்கள் வாசிக்கிற நேரம் போதான் நீங்கள் ஜோவான் 2 அதாவது 2 ஜோவான் நிருபம் 2வது நிருபத்திலே 3வது நிருபத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா சத்தியத்திலே நிலைத்திருக்கிறது. சத்தியம் யாரு? சரி. எபேசியர் 6ல் நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படுது. என்ன சத்தியம் என்றா என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சத்தியம், வார்த்தை சத்தியம். நாங்கள் சத்தியத்தில் ஆண்டவர் ஜோவான் 15:7 சொல்ற, நீங்க என்னிலும் என் வார்த்தைகள் உங்களை நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வீர்களோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். அவர் வந்து என்ன காரியத்தில் அவர் வந்து எங்களை ப்ரூனிங் என்று சொன்ன என்ன எங்களை கத்தரிக்கிறது. திராட்சைக்கு நாங்கள் அவருடைய பாருங்க இந்த ரூட் ஸ்தம்மா அந்த இது பிறகு வந்து பிரான்ச்சஸ் கொடிகள். நாங்கள் வந்து என்ன கொடிகள், அவர் செடி என்றால் ஒரு மரம். இப்போ நீங்கள் பாருங்க இந்த ரோசா இதில் இப்படி இதோட மரம் என்று வையுங்க, இதில் அந்த ஸ்டெம் நாங்கள் அதில் கொடிகள் பாருங்க. எண்ணில் ஒருவன் நெல்லை எடுத்துட்டு அவன் வெட்டுட்டு எரிந்து போடப்படுவான்னு சொன்னால் வெளியில் காஞ்சி போடணும்னா நரகம். வேறுன்னு சொன்னால் அழைச்ச பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், யார்கிட்ட கூட கொடுக்கப்பட்டது அவரிடம் கூட கேட்கப்படுறாங்க. அவன் கூட கொடுத்தவர்களுக்கு கூட தங்க. உண்மைதானே? ஆண்டவர் நீதி உள்ளது, ஆனால் அன்பானது. அவன் நல்லது. அவருடைய அன்பின் வழியும் நாங்கள் அவருடைய அன்புக்குள்ள அவருடைய தேவன் வழிக்காக சொல்ற, நான் எஜமானானா எனக்குரிய பயம் என்று, நான் பிதாவானா எனக்குரிய கனம் என்று சொல்கிறேன். ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஒரு வசந்த வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 22 22:12 ஒரு கிரியை தான். இதோ சீக்கிரமா வருகிறேன். வெளிப்படுத்தல ஆண்டவர் சொல்ற வெளிப்படுத்தின விஷயத்துல இதோ சீக்கிரமா வருகிறேன். அவனுடைய கிரியையின்படி சீக்கிரமா வருகிறேன். அவர் வர்றது தாமதிச்சாலும் அவர் வந்துடுவார். நீங்க திருடனை போல. ஆமென். ஆனா எங்களுடைய நாட்கள் சரி, அவர் நாளைக்கு வரலாம். இன்றைக்கு நான் உயிரோட இருப்பேன்னா தொடர்ந்து
அவர் வர மட்டும் எங்களுடைய நாட்டில் நடவது. சரி வாசி. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அவனவனுக்கு அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் அவனுடைய கிரியைகள். அதுக்கு வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஆமென். அல்லேலூயா. நியாயத்தீர்ப்புக்கு நாங்கள் நடுங்குவோம். ஆமென். அல்லேலூயா. மத்தேயு 25 நாங்கள் பார்க்கிறோம். தந்த தாளங்களை இங்கே பயன்படுத்துங்க. தந்த தாளங்களை பயன்படுத்துங்க. மற்றது என்னன்னு சொன்னால் நோவான் பேழையை நீங்கள் மறந்துடக்கூடாது. நோவான் பேழையில் வந்து நாங்கள் பார்க்குறோம். அங்கே வந்து நோவான் பேழைக்குள்ள நோவாக்கு அந்த கொடுக்கப்பட்ட காரியம் நோவாக்கு கிருபை கிடைச்சது. ஆமென். எல்லாரும் படிவாக கவனிங்க. பிள்ளைகள் எல்லாரும் படிவாக கவனிங்க. என்னன்னு சொல்லி சொன்னா நோவாக்கு கர்த்தருடைய கண்கள்ல தயவு கிடைச்சது, கிருபை கிடைச்சது. அதால தான் நோவா தெரிந்து கொள்ளப்பட்டார். நாங்கள் ரசிக்கப்பட்ட ஏது ஆண்டவருக்கு முன்னு கொடுத்தா நாங்கள் ரசிக்கப்பட்டிருக்கோம் இல்லை. இன்னைக்கு நான் கொடுத்தா ஒரு தடவை இந்த உலகத்தில் ஒன்று கொடுக்கல. எங்களை முன்பு கொண்டா இந்த மற்றபடியில் மட்டும் கொண்டு இருக்கிறார். எங்களுடைய ஊழிய கடமையாக இருக்கிறதாமே. அப்ப நோவா வந்து சொன்னா நீ பேழையை காட்டு. அதுக்குள்ள பிரவேசிச்ச பொழுது காப்பாற்றினா மிச்சம் எல்லாரையும் அழிச்சு. ஆமே. நோவாக அங்க பிரசங்கம் சொல்லு சொல்லி ஆமே. நோவாண்ட காலத்துல பாருங்க, இதுல 2 காரியம். நான் என்ன பற்றி யோசிக்கிறோம். ஆனா சுயநலக்காரனா இருக்கக்கூடாது. ஆமே. அல்லேலூயா. சுயநலக்காரன் முதல் நான் என்ன காப்பாற்றிக் கொள்வோம். நான் தேவபலியா கிறிஸ்துவ போல இருந்து மகிமையான ஊழியத்தை சொல்லுவோம். பிறகு மற்றவர்களை கூட என்னுடைய குடும்பத்தை கவனிக்கிறோம். பிறகு மற்றவர்களை மற்றவர்களை கொண்டு வரோம் பாடலுக்கு. இதுதான் புதிய ஏற்பாட்டின் வேலை சாதனை. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து போஷித்து பலப்படுத்தி மகிமையான காரியங்களை உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். பாஸ்டர் இதை வந்து எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கு? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் மகிமையான காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னாலும் கூட தேவனுடைய வார்த்தை ஆண்டவராகிய தேவனுடைய காரணம் மூலமாய் எங்கள் மத்தியிலே சாட்சியோடு கூட என்னாலே சொல்ல கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவாகிய தேவன் இன்றைய நாளிலே நமக்காக வைத்திருக்கின்றது இந்த சிலாக்கியத்துக்காக நன்றி சொல்றோம். கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்றோம். உலகில் கனியாக சோதர வழியாக நாங்கள் நன்றி சொல்றோம். இவ்விதமாய் எங்களை சபையிலே சேர்த்து எங்களை ஆண்டவருடைய சரீரமாய் இணைத்திருக்கிறீர்கள். நன்றி சொல்றோம். நன்றி சொல்றோம். எத்தனை கிருபை தேவன் கொடுத்த எத்தனை கிருபை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்து வானோர் பூலோகத்தாருடைய முழங்கால் யாவும் முடங்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். அன்பான தேவஜனமே, இந்த வெப்சைட் ஊடாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் இந்த வெப்சைட் பகுதியிலே வீடியோ, ஆடியோ, போட்டோஸ் மற்றும் ஆர்டிகல்ஸ்கள் இருக்கிறது. இவைகளை நீங்கள் பார்த்து ஆவி ஆத்தும சரீரத்திலே பூரண விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பெரியா சுவிசேஷ தேவ சபை குடும்பம் ஒவ்வொரு ஞாயிறும் மதியம் 14 மணி, அதாவது 2 மணிக்கு பரிசுத்த தேவ ஆராதனை நடைபெறுகிறது. இதிலே வந்து நீங்கள் கலந்து கொண்டு தேவ சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி பெரியா சுவிசேஷ தேவ சபை குடும்பம் உங்களை அன்போடு கூட அழைக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் இதங்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டு ஜெப தேவைகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழ்காணும் முகவரியிலோ அல்லது டெலிபோனிலோ நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். இந்த வெப்சைட் மூலமாக கூட நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம்.
ஆமென். ஆமென். கடலின் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா